அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 17 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு. அக்டோபர் 1ஆம் தேதி முதல் ஸ்பீட் போஸ்ட் கட்டணம் உயர்த்தப்படுவதாக அஞ்சல் துறை அறிவித்துள்ளது. நடைமுறை செலவுகள் அதிகரித்துள்ளதால் கட்டணம் உயர்த்தப்படுவதாக அஞ்சல் துறை விளக்கம் அளித்துள்ளது. உள்ளூர் தபாலுக்கு இதுவரை 15 ரூபாயாக இருந்த கட்டணமானது அக்டோபர் 1 முதல் 19 ரூபாயாக உயர்த்தப்படுகிறது. இரண்டாவது அறிவிப்பு. முதுநிலை ஆசிரியர், உடற்கல்வி இயக்குனர், கணினி பயிற்றுனர் தேர்வுக்கான ஹால் டிக்கெட் வெளியிட்டது ஆசிரியர் தேர்வு வாரியம். அக்டோபர் 12ஆம் தேதி தேர்வு நடைபெற உள்ள நிலையில் இணையதளத்தில் ஹால் டிக்கெட் வெளியீடு. யூசர் ஐடி, பாஸ்வேர்டு உள்ளீடு செய்து ஹால் டிக்கெட் பதிவிறக்கம் செய்யலாம். முதுநிலை ஆசிரியர், உடற்கல்வி இயக்குனர், கணினி பயிற்றுனர் தேர்வை எழுத இதுவரை 2,36,530 பேர் விண்ணப்பித்துள்ளனர். மூன்றாவது அறிவிப்பு. ஆதார் அட்டையில் திருத்தம் செய்வதற்கான கட்டணங்கள் இன்று அக்டோபர் 1ஆம் தேதி முதல் உயரப்போவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆதாரில் பெயர், முகவரி, பிறந்த தேதி மற்றும் மொபைல் எண் மாற்றம் போன்ற சேவைகளுக்கான கட்டணம் 50 ரூபாயிலிருந்து 100 ரூபாயாகும். புகைப்படம் மற்றும் பயோமெட்ரிக் அப்டேட்டுகளுக்கான கட்டணம் 100 ரூபாயிலிருந்து 125 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. நான்காவது அறிவிப்பு. ரயில் டிக்கெட் முன்பதிவு செயல்பாட்டில் முக்கிய மாற்றங்கள் வரவுள்ளன. இந்த புதிய விதிகள் இன்று அக்டோபர் 1 முதல் அமலுக்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதன்படி முன்பதிவுகள் திறந்த முதல் 15 நிமிடங்களுக்கு ஆதாருடன் இணைக்கப்பட்ட IRCTC கணக்குகளை கொண்ட பயணிகள் மட்டுமே IRCTC வலைத்தளம் அல்லது செயலியில் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்ய முடியும். ரயில் டிக்கெட்டுகளை மொத்தமாக வாங்கி அதிக விலைக்கு விற்கும் இடைத்தரகர்களை தடுக்கும் வகையில் இந்த விதிகள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஐந்தாவது அறிவிப்பு. அக்டோபர் 2025 PF கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு பெரிய மாற்றங்கள் வரவுள்ளன. குறைந்தபட்ச ஓய்வூதியமானது 1,500 ரூபாயிலிருந்து 2,500 ரூபாயாக அதிகரிக்கலாம். EPFO 3.0 என்ற புதிய டிஜிட்டல் சேவையை அறிமுகப்படுத்துகிறது. இது சேவையை ஸ்மார்ட்டாகவும் வேகமாகவும் மாற்றும். ஆறாவது அறிவிப்பு. முதுநிலை பொறியியல் படிப்புகளில் சேருவதற்கான கேட் நுழைவுத் தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் கால அவகாசம் அக்டோபர் 6ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. விருப்பமுள்ளவர்கள் கேட் 2026 iitg.ac.in என்னும் வலைத்தளத்துக்கு சென்று துரிதமாக விண்ணப்பிக்க வேண்டும். இந்த வாய்ப்பை தவற விடுபவர்கள் தாமத கட்டணத்தை செலுத்தி அக்டோபர் 9 வரை விண்ணப்பிக்கலாம். அதனுடன் பொறியியல் இறுதியாண்டு படிக்கும் மாணவர்களும் இந்த கேட் தேர்வுக்கு விண்ணப்பிக்க முடியும். தேர்வு முடிவுகள் மார்ச் 19 வெளியிடப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏழாவது அறிவிப்பு. அரசு உதவி பெறும் சுயநிதி கலை அறிவியல் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கான வயது வரம்பு தளர்வு செய்யப்பட்டுள்ளது. இளநிலை படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை உச்ச வயது வரம்பானது 40ஆக தளர்த்தி ஆணை வெளியிடப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகளுக்கு மேலும் 5 ஆண்டுகள், SC ST OPCக்கு மேலும் 3 ஆண்டுகள் தளர்வு செய்யப்பட்டுள்ளது. எட்டாவது அறிவிப்பு. UPIயில் அக்டோபர் முதல் இதில் சில மாற்றங்கள் வரப்போகின்றன. இது கலெக்ட் ரெக்வெஸ்ட் அல்லது ஃபுல் டிரான்சாக்ஷன் என்று அழைக்கப்படுகிறது. உங்கள் நண்பர்கள் அல்லது குடும்ப உறுப்பினரிடம் பணத்தை திருப்பி செலுத்துமாறு கேட்டு நேரடியாக ஒரு தூண்டுதலை அனுப்ப முடியாது. அதிகரித்து வரும் ஆன்லைன் மோசடிகள் மற்றும் ஃபிஷிங் தாக்குதல்களை கட்டுப்படுத்தும் வகையில் இந்திய தேசிய கொடுப்பனவு கழகம் இந்த அம்சங்களை நீக்குகிறது. மோசடி செய்பவர்கள் பெரும்பாலும் இந்த அம்சத்தை பயன்படுத்தி மக்களை ஏமாற்றி பணத்தை அனுப்புவதற்கு தவறாக பயன்படுத்துகிறார்கள் எனவும், இனிமேல் UPI மூலம் பணம் செலுத்துபவர் மட்டுமே உங்களுக்கு பணம் அனுப்ப முடியும் எனவும் கூறியுள்ளது. ஒன்பதாவது அறிவிப்பு. தேசிய ஓய்வூதிய முறை NPS ஒரு பெரிய சீர்திருத்தத்திற்கு உட்பட உள்ளது. ஓய்வூதிய நிதி ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையம் இதை பல திட்ட கட்டமைப்பு என்று மறுபெயரிட்டுள்ளது. இந்த மாற்றம் அக்டோபர் 1 முதல் அமலுக்கு வரும். இப்போது அரசு சாரா ஊழியர்கள், கார்ப்பரேட் வல்லுநர்கள் மற்றும் தொழிலாளர்கள் ஒரே PAN எண்ணை பயன்படுத்தி பல திட்டங்களில் முதலீடு செய்யவும் முடியும். இதன் பொருள் ஓய்வூதிய திட்டமிடல் இன்னும் எளிதாகவும் பாதுகாப்பாகவும் மாறும். 10வது அறிவிப்பு.
8428 கோடி மதிப்பில் ஓசூர் மாநகராட்சி, தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி நகராட்சிகள், 16 பேரூராட்சிகள், 20 ஊராட்சி ஒன்றியங்களை உள்ளடக்கிய பகுதிகளுக்கு குடிநீர் வழங்கிட ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் 3ஆம் கட்டம் செயல்படுத்த அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. 11வது அறிவிப்பு. தமிழ்நாட்டில் திருவள்ளூர், ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில், செங்கல்பட்டு, விழுப்புரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் நாளை அக்டோபர் 2ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்பு எனவும், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், பெரம்பலூர் மாவட்டங்களில் அக்டோபர் 3ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்பு எனவும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. 12வது அறிவிப்பு. தமிழ்நாட்டில் அரசு திட்டத்தில் தமிழ் அறிஞர்கள் உதவித்தொகை பெற விண்ணப்பிக்கலாம் என அரசு அறிவித்துள்ளது. வயதான தமிழ் அறிஞர்கள் 150 பேருக்கு மாதம் 8000 ரூபாய் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் வளர்ச்சி துறை .org/அகவை என்ற இணையதளம் மூலம் தமிழ் அறிஞர்கள் விண்ணப்பிக்கலாம் எனவும், உதவித்தொகை பெற 58 வயது, ஆண்டு வருமானம் 1,20,000க்குள் இருக்க வேண்டும். 13வது அறிவிப்பு. தென்மேற்கு பருவமழை கணக்கீடு நேற்றுடன் செப்டம்பர் 30 வரை நிறைவு பெறுவதாகவும், இன்று முதல் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் வடகிழக்கு பருவமழை மழைக்கால கணக்கீடு தொடங்குகிறது எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நடப்பாண்டில் தென்மேற்கு பருவமழை இயல்பை விட 1% குறைவாக பதிவாகியுள்ளது எனவும், அரியலூர், செங்கல்பட்டு, சென்னை, கோவை, கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் கூடுதல் மழை பதிவாகியுள்ளது எனவும், நடப்பாண்டில் சென்னையில் தென்மேற்கு பருவமழை இயல்பை விட 29% கூடுதலாக பெய்துள்ளது எனவும் கூறியுள்ளது. 14வது அறிவிப்பு. அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி தினத்தை முன்னிட்டு மதுபானம் விற்பனை செய்யக்கூடாது எனவும், மீறினால் மதுபானம் விற்பனை விதிகளின்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தமிழக அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. 15வது அறிவிப்பு. மாநில அளவிலான முதலமைச்சர் கோப்பை 2025 போட்டிக்கான முன்பதிவு தொடக்கம். இவ்வாண்டு நடைபெறும் போட்டிகளில் முதல் முறையாக ஸ்போர்ட்ஸ் விளையாட்டு சேர்க்கப்பட்டுள்ளது. தற்போது இதற்கான முன்பதிவு cmtrophy.stat.in என்ற இணையதளத்தில் நடைபெற்று வருகிறது. அக்டோபர் 2ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை அட்டவணைப்படி போட்டிகளும் நடைபெறும். 16வது அறிவிப்பு. தமிழ்நாட்டிலிருந்து ஹஜ் யாத்திரை செல்வோருக்கான தேதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. 2026 மே 17 முதல் 20 வரை சென்னையிலிருந்து ஜித்தாவுக்கு ஹஜ் பயணம் மேற்கொள்ளலாம் என்று, மறுமார்க்கமாக மதினாவிலிருந்து சென்னைக்கு ஜூன் 5 முதல் 8 வரை பயணம் மேற்கொள்ளலாம் என்றும் இந்திய ஹஜ் அசோசியேஷன் தலைவரான அபுபக்கர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். 17வது அறிவிப்பு. மீன் தொழில்கள் மேலாண்மை தொடர்பான MBA படிப்பில் சேர விண்ணப்பிக்கலாம் என்று தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. நடப்பு 2025-26ஆம் கல்வியாண்டில் மாணவ சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் தற்போது ஆன்லைனில் பெறப்பட்டு வருகின்றன. மொத்தம் 20 இடங்கள் உள்ளன. இந்த படிப்பில் சேர விரும்புவோர் பல்கலைக்கழகத்தின் இணையதளமான tnjfu.ac.in என்ற இணையதளம் மூலமாக அக்டோபர் 24ஆம் தேதி வரை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் எனவும், நவம்பர் 17ஆம் தேதி வகுப்புகள் தொடங்கும் எனவும், பயிற்சி கட்டணம் உள்ளிட்ட இதர விவரங்கள் இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது. இந்த 17 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.